ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்க்கையில் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நீ வெற்றி பெறணும் ஜெயம் பெறணும், நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, உன் மேலே நம்பிக்கை வை அப்படிவாங்க. இந்த அறுதின கர்மத்தை நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் ஊழியக்காரனாக நான் சொல்கிறது தான், நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, அவர் செய்கிற காரியம் எங்கே செய்கிறாரா என்பதை நாம் அறிஞ்சால் தான் நாம் யார் என்பதே தெரியும். இன்றைக்கி அநேகரை நினைக்கிறதே கிடையாது. அவர் அப்படிப்பட்டவர், அவர் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாரு, இவர் பயன்படுத்துகிறாரு, அவர் ஜோபனா நடக்கும். அடுத்தவர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துக்கிட்டு வரோம். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேலே எப்படி நம்முடைய மாம்ச பலத்தின் மேலே கிடையாது. நாம் யார் என்பதை தெரிஞ்சால் தான் நம் மீது வைக்கிற நம்பிக்கை அது தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை என்பது நமக்கு தெரியும். அப்போ நாம் யார், வேதம் நம்மளை பற்றி என்ன சொல்லுது, இல்லை தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உபாகம் 21 8 வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தாவே நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவார். மீட்டு கொண்ட இஸ்ரவேலர், ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ மீட்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டார் அற்புத அடையாளம் மூலமாக. ஆனால் இந்த கண்மணித்தை நிகழ்ச்சி கேட்ட உங்களை என்ன எப்படி மீட்டார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரும். அதாவது நமக்குள் இருக்கிற தேவன் மீது எப்படி மீட்டார், பேதுரு அதை மிக தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். 1 பேதுரு 1 18 19 வாசிக்கும் போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, இதில் வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆண்டவர் நம்மளை மீட்கிற. ஏதோ பணத்தை கொடுத்து, இந்த பொதுவாக ஜெயிலுக்கு போனவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே தூக்குவாங்களே, அதுமாதிரி பணமோ பொருளோ கொடுத்து இயேசு நம்மை மீட்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மீட்கப்பட்ட கூட்டம் அப்படின்னா நம்மை மீட்டு கொண்ட தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். எப்படி வைக்கிறது, நமக்குள் இருக்கிற தேவனை நம்ம, அதான் நம்ம நம்புறது. நம்ம நான் யார், இரத்தத்தினால மீட்கப்பட்டவன், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள் என்கிற நம்பிக்கை இருந்துன்னு வைங்க, எப்போதும் ஜெயந்தான், எப்போதும் வெற்றி தான். வெற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது வெற்றி பெற்ற மனிதன் எப்படி இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கே நம்ம மனசு போட்டு குழம்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துடைய கடைசி நாள், 6 மாதத்துடைய கடைசி நாள், அதான் பகுதி நாள் இன்னையோட முடியுது. அதனால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நம்மை தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார், உயர்த்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். இனி வரக்கூடிய 2ஆம் பாகம், முதல் பாகத்தை இன்றைக்கி முடிக்கிறோம். 2ஆம் பாகம் எப்படி நடத்துவார் அப்படின்னா, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம், முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின், இது ரெண்டுமே எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நடத்தலையா, இது வரைக்கும் சிறப்பாக தான் நடத்தினார். அவர் இன்னும் நம்மளை என்ன செய்வார், சிறப்பாக நடத்துவார். அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நாம் யார் என்பதையும் நமக்குள் இருக்கிற எப்படி தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார். நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை ஆலயத்தில் ஆணையில் கலந்து கொள்ள, நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.